பண்டிகை காலம், தேர்தல் நேரம் இந்த நேரங்கள்லலாம் பேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிசயம். அதுலயும் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் போன்ற முக்கியமான நகரங்கள்லேருந்து சொந்த ஊர்களுக்கு பயணம் பண்றதுக்கு எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு பேருந்து நிலையம் போய் நிப்போம். அங்க போதுமான பேருந்து வசதிகள் இருக்காது. யார கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு அதிகாரிகள் கூட இருக்க மாட்டாங்க. யாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாது. நம்ம பண்டிகைக்கு ஊருக்கு போவோமா, போக முடியாதான்னு தெரியாது. அத ரீசென்ட்டா நம்ம பார்த்தது எலக்ஷன் அப்ப கூட. எலக்ஷன் அப்ப கூட பல லட்சம் பேர் அங்கங்க ஊர்கள்ல தேங்கி கிடந்தாங்க. போதுமான அளவு பேருந்து வசதி இல்லாம. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு. இது ரொம்ப வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். வருஷா வருஷம் இந்த பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் விடுறோம், சிறப்பு ரயில்கள் விடுறோம். அப்படியும் போதுமான அளவு இல்ல. இதுக்கு முன்னேற்பாடுகள் எதுவும் பெருசா செய்ய முடியல அப்படின்ற விஷயங்கள தாண்டி, அத அட்ரஸ் பண்றதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ, அதிகாரிகளோ யாரும் முன் வந்தது கிடையாது. ஆனா, நேத்து இந்த பக்ரீத் அப்புறம் தொடர்ந்து வார இறுதி விடுமுறை, இந்த லாங் லீவ ஊர்ல கழிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சென்னையில இருந்து உடனடியா எல்லாரும் கிளம்புவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கிளம்பி பேருந்து நிலையம் போய் சேர்ந்திருக்கோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்க. ஸோ அந்த இடத்துல பேருந்து இல்லாம நெறைய மக்கள் அவதிப்படுறாங்க. அத நேரடியா அட்ரஸ் பண்றதுக்காக அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர் பார்த்திபன் அவர்கள், சேலம் பார்த்திபன் அவர்கள் அங்க போயிருக்காரு. ஸோ அங்க போயிட்டு பப்ளிக் கிட்ட ஆசுவாசப்படுத்தி அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி, நிலைமை என்ன? என்ன நடக்குது? போய்கிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவா எடுத்து சொல்லி அங்க வழிநடத்துக்காக ட்ரை பண்றாரு. அங்க பப்ளிக்கு சிலர் அவங்க ஆதங்கங்கள் இருக்கும் இல்லையா? அத கண்டிப்பா கொட்டுறாங்க. என்னங்க இத்தன நாளா நிக்கிறோம். நீங்க இத பண்ண மாட்டீங்களா? கோயம்பேட்ல இருந்து நம்ம பஸ்ஸ விட்டா என்ன? பிரைவேட் பஸ்லாம் கோயம்பேட்ல இருந்து தானே வருது. இந்த பஸ் இங்க விட்டா என்ன? அப்படின்ற கேள்விகள்லாம் கண்டிப்பா தாராளமா வருது. உரிமைக்கு இருக்கு. அவங்களுக்கு கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்கு இருக்கு. அத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட் ஃபுட்டேஜ் எடுத்து கட் பண்ணி போட்டு, அதற்கு ஒரு சாயம் பூசக்கூடிய வேலைகள்லாம் பல தற்குறிகள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த தற்குறின்னு நான் சொல்றது தெரியும்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு இந்த அரச நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 6 நிமிஷத்துக்கு ஒரு முறை ட்விட்டர்லயும், போற ஃபங்க்ஷன்லயும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க இந்த உடன்பிறப்பு குரூப்ஸ் இருக்குல்ல, வாடகை வாய்கள் இருக்குல்ல, அதுதான். இன்னொரு அண்டா அண்ணன் வேற இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன். கேரளா முதல்வர் பினராயி விஜயன் வீட்டுல இடி ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதற்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிட்டாராம். விஜய் எப்ப கண்டனம் தெரிவிப்பாருன்றாரு. எங்கேயோ ஏதோ ஒரு முதல்வர் வீட்டுல இடி ரைடு நடக்குது. இந்த ரைடுக்கு நம்ம எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் எனக்கு புரியல. உங்க வீட்டுல அதாவது பிரச்சனை இல்லைன்னா ரைடு நடக்கிற இடத்துல இருந்து அதிகாரிகள் வெளியே போறாங்க. உங்களை மாதிரியா இந்த இதெல்லாம் தூக்கி கவரெல்லாம் தூக்கி வெளியே கேட்டுக்கு வெளியே தூக்கி வீசுறது, அப்புறம் கூட்டமா கொண்டு போய் வீட்டுக்கு வாசல்ல கூட்டத்தை கூடி நிக்க வச்சுட்டு அதிகாரிகளை சோதனை பண்ண விடாம பண்றது, இந்த மாதிரியா பண்றோம்? அது எதுக்கு புரியல. இது இப்படிதான் சம்பந்தம் எல்லாம் கோத்து வருது. போக்குவரத்து பிரச்சனைன்றது நம்ம ஆண்டாண்டு காலமா சந்திச்சுக்கிட்டு வர பிரச்சனை. அந்த ஒரு துறையில மட்டும் இல்ல, பல துறைகள்ல பல பிரச்சனைகள் நம்ம ஆண்டாண்டு காலம் சந்திச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்த 60 வருஷம் அடைப்பு இருக்குல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கான நிரந்தர தீர்வையொட்டி இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணா இதன் தீர்வு கிடைக்கும் அப்படின்றத ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி தினம் சனி ஞாயிறுலாம் கூட கிடையாது. எங்க போனாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 20 நாள் தான் ஆயிருக்கு. 1 மாசம் கூட ஆகல இந்த ஆட்சி பதவியேற்று. 1 மாசம் கூட ஆகாத ஒரு ஆட்சி மேல இந்த அளவுக்கு அவதூறும், இந்த அளவுக்கு விமர்சனமும், அதாவது இவங்க என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல. இவங்க 5 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க. ஆட்சியில கழட்டல. அதை பத்தி வாயை கூட திறக்கல. ஆனா அப்ப 20 நாள்ல இவர் இதை மாத்திடுவாரா, அதை மாத்திடுவாரா, இது பண்ணிடுவாரா, இதை பண்ணிடுவாரா, இதுனா சினிமா எல்லாத்துக்கும் சினிமா ரெஃபரன்ஸ் தூக்கி வந்துடுறாங்க. இதுல யாரு சினிமாக்காரன் தான் நம்மளுக்கு புரியல. இவ்வளவும் தூக்கி வீசிட்டு பேசுறது மட்டும் பாருங்க. நாங்க இந்த ஆட்சி இப்பதான் அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு நேரம் கொடுப்போம், அவங்கள விமர்சிக்க மாட்டோம், அந்த ஆட்சி கலையத்துக்கு எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம். அதிமுகவுல இருந்து ஆட்களை இப்படி குதிரை பேரம் பேசி கொண்டு போறீங்களே அப்படின்னு ஒரு குரூப். இது குதிரை பேரம்னா 2011ல தேமுதிக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுகவுக்கு தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாம் அது எப்படி வாங்குனீங்க? எப்படி அது கழுத பேரம் குத்து வாங்குனீங்களா? எப்படி பேசுறாங்க பாருங்களேன். அதாவது இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு நல்ல பஞ்ச் டயலாக் கூட ஒரு நரேட்டிவை செட் பண்ணும். நரேட்டிவ் சாதாரணமா செட் பண்ண மாட்டாங்க. ஒரு பஞ்சோட தான். குதிரை பேரம், ரீல்ஸ் மாடல், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரீல்ஸ் போட்டது யாரு? குதிரை பேரம் பேசுனது யாருன்றது மக்களுக்கே தெரியும். இங்க ஒண்ணும் இல்லைங்க. திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்கன்னு அதிருப்தியில அதிமுகல ஒரு குரூப் வெளியே வந்துச்சுங்க. இவங்க நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க,
திமுகவோட கை கோக்கிறதுக்கு நான் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த டீம் அந்த டீமு கிட்ட பேரம் பேசி திரும்பவும் வந்து தாஜா பண்ணி அப்படியே அந்த டீமை வந்து கூட சேர்த்துக்கிட்டீங்க. அதுல இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலன்னு சிலர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். அது எப்படிங்க? தாவேகா வேணான்னு தானங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க. அந்த எம்எல்ஏக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க? இதெல்லாம் வந்து ஒரு தார்மீகம் வேணாமா அப்படின்னாங்க. சரி, அந்த ஓட்டு எனக்கு வேணாப்பா, நான் ரிசைன் பண்ணிடுறேன், பை எலெக்ஷன் ஓட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அந்த எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. பாத்தீங்களா இப்படி கட்சியை உடைக்கிறாங்களே, இவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இவங்கெல்லாம் வந்து இப்பவே இப்படின்னா அப்புறம் எப்படி இப்படி உருட்டுவாங்க. ஏய், எல்லா வேலையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்ததை நாங்க பண்றதா இழுத்து போட்டு இந்த பக்கம் சாத்திடுறது. இவங்க இவங்க மேல இருக்கிற சாக்கடையெல்லாம் மத்தவங்க மேல தெளிச்சு விட்டு எல்லார் மேலயும் இருக்குது அப்படின்றது. ஆனா தெளிச்சதே இவங்களா தான் இருக்கும். உங்க கட்சியில யாரும் மாற்று கட்சியில இருந்து நீங்க கூப்பிட்டதே இல்லையா? லிஸ்ட் போடலாமா? செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் KKSSR, எவ்வளவு பேர் வேணும்? எவ்வளவு பேர்? இப்போ பன்னீர்செல்வம், எப்பா முன்னாள் முதல்வர் பாவரு அதிமுகல, அவரை கூப்பிட்டு திமுக சேர்த்து வச்சுருக்கிறீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க குதிரை பேரம் பேசுறாங்க. இவங்க உங்க கூட்டம் வந்தாக்கா அது கொள்கை கூட்டம், இந்த பக்கம் வந்தா குதிரை பேரம். இந்த காம்பினேஷன் தான் எனக்கு புரியல. இதற்கும் வாடகை வாய்கள்னு சிலது இருக்குப்பா. சரி ரைட்டு, இந்த பக்கம் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களா? வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களா? ஒரு துறையும் எடுத்து பேசினா டேய் என்னதானா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவங்க போன ஆட்சியில இதுக்கு முன்னாடி 3-4 முறை ஆட்சி பண்ணிட்டு இப்போ வந்து 6வது முறையா நான் ஆட்சி அமருவோம் அப்படின்னு பேசுறவங்களே வாக்குறுதி கொடுக்குறாங்க உருட்டு. என்ன 1000 ரூபா உடனே கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? உடனே வந்து 2.5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நிதி நிலையெல்லாம் இப்படி ஆனதுக்கு அப்புறம் தானே இப்ப இந்த பயிர் காப்பீடு கூட ரொம்ப இந்த பயிர் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு அதை கூட ரொம்ப தெளிவா அண்ணன் ஒரு இடத்துல சொன்னாரு. இதை எல்லாத்தையும் சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு அதிகாரிகள் கிட்ட பேசி கலந்தாய்வு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி இதுல படிப்படியா நிறைவேற்றுவார். இது முதல் படி. 50,000 வரைக்கும் இந்த அளவுக்கு தள்ளுபடி கொடுக்குறோம், கடன் இருக்கிறவங்களுக்கு முழுசா தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கு, அது 50,000த்துக்குள்ள எவ்வளவு இருக்கு, 1,00,000த்துக்குள்ள எவ்வளவு இருக்கு, நம்ம கையில இருக்கிற கஜானால இருக்கக்கூடிய பணத்துக்கோ இல்ல நம்ம அடுத்து போடக்கூடிய நிதிநிலைக்கோ எப்படி வந்து நம்ம வந்து இந்த இந்த விஷயத்த வந்து பண்ணணும். அதாவது இதை பண்ணாமலே கூட இருந்துட்டு இருக்கலாம். இதை பண்ணாமலே 2 வருஷம் உங்களை மாதிரி ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்காவது இது உதவியா இருக்கணும்ன்றதுக்காக அரசு நிதியில இருந்து எவ்வளவு பண்ண முடியும்னு ஒரு ஸ்கீம் போட்டு அதற்கு இந்த இந்த ஒரு கிரைட்டீரியெல்லாம் வச்சு இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸை வந்து பண்ணுங்க, நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம், வேற எதுல பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு அரசாங்கம் செயல்படுது. ஆனா உங்களை மாதிரி ஏமாத்தல, உங்களை மாதிரி பச்சை ஏமாத்தல. நீட்டுக்கு ஒரே கையெழுத்து நொட்டிடுவேன் எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? மின்சாரம் 200 யூனிட் இலவசம்னு சொன்னாங்க, உடனே வந்து செஞ்சுட்டாங்க. மின்வெட்டுகள் இருக்கு, மின்வெட்டுகள் இருக்கு, அங்கங்க அப்பப்போ இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த 2-3 மாசமா நடக்காத மெயின்டெனன்ஸ் வேலை இப்ப நடக்கிறதுனால அங்கங்க மின்வெட்டுகள் இருக்குதான், அந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களை மாதிரி அணில் ஓடி போச்சுங்க அதனால மின்வெட்டு ஆகுது அப்படின்னு கதைலாம் நாங்க சொல்லல. எப்படி சொன்னீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல கடந்த 10 மாதங்களாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, அதுலயும் அணில்கள்லாம் இறங்கி ஓடுறதுனால இங்க வந்து மின்சாரம் துண்டிக்கப்படுது, பாதிக்கப்படுது அப்படின்லாம் வந்து உங்க தியாகி பாலாஜி பேசினார்ல, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல உப்பு போட்டு சாப்பிட்டா ஏதாவது ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே, நம்ம இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் KR.